இறைவனுக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என் அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுதே எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்கார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லோரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான்லாம் எக்ஸாமில் காப்பி அடிச்சதுனாவே தப்பாக தான் எழுதுவேன். என்னையை கூப்பிட்டா நான் என்ன செய்கிறது? யாராவது முன்னாடி 2 பேர் பேசினா அதுலேருந்து 1-2 பாயிண்ட் எடுத்து கவுண்டர் அடித்து பேசலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததே இப்படி ஏற்றி விட்டா எனக்கு புரியுது நீ இந்த வேலையை பார்த்தேன்னு. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆகப் போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாகவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகன்னு விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் வந்திருக்க எல்லோரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் ஜெய்சாந்த், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இவன் ஃபஸ்ட்டு கதை சொன்னோடனே, அதாவது நான் அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்போயுமே நமக்கு ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்டே கேட்குறத விட என்கிட்ட நிறையா கேட்பாங்க. அது அன்பு, நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குமே, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது. இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம
பேசியிருப்போம். ஒவ்வொரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் இயங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லோரும் படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பேசுகிறதுக்கு, அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. ஒரு தாய்மாமன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப கனெக்டடாக இருந்தது, எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான். அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவீங்களா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழில் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஷ்ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடச்சதுக்கும் அவங்க தான் காரணம். எப்படி மதன் அண்ணன் ஒரு காரணமோ விமல் அண்ணன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜி5 காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நல்ல பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியனை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றினே. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அப்புறம் இன்னொரு அண்ணன் குமாரன், நான் யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக, என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அடுத்து என்னுடைய தம்பிகள் அசனேட்டர்னு சொல்ல, என்னோடய தம்பிகளே அவனுங்களே என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு, ஹேஷாம், எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃப் டெடிகேட் பண்ணுறேன். இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃப்ட்ட சாரி கேட்குறேன். தேங்க்யூ. இந்த கதையை நான் சூஸ் பண்ணுறது காரணம் என் குடும்பம் தான். இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே நான் அங்கே பார்த்துருக்கேன். அவங்க தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ணன் சொன்னது உண்மை தான். அதாவது திருச்சியில் கொண்டு கூப்பிட்டு ஒரு கதை கொடுத்து கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்து பிள்ளைய ஹீரோ ஆக்கணும் யாருன்னா யாரும் எடுக்க மாட்டேன்பா, அதெல்லாம் எடுத்தேன். தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ. தம்பி அர்ச்சனா தங்கச்சி, இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண நாள்னு கேள்விப்பட்டேன். லவீடா தங்கச்சி, அத்தனை ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்க முடியாது. கல்யாண நாள் அதுவும் அவங்கள ரொம்ப ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வச்சிட்டேன். வெரி சாரி தங்கச்சி, சீக்கிரத்தை வீட்டுக்கு போங்கடா. லவீடா தங்கச்சி. தேங்க்யூ. அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே.
நிறைய பேர் பேசணும், நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். சூரி சார், சில பேர் ஜெயிப்பாங்க, முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க. ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம், அண்ணாந்து பார்ப்போம். ஓ, இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டே இருக்காங்க, ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம், அவ்வளோதான் முடியும். ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்போவுமே தனக்குள்ளே வச்சுக்காமல், உன்னால் முடியும், நான் உனக்கு பக்கத்துக்கு தான் இருக்கேன் பாரு, இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கஷ்டம், நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன், எங்கேயோ ரோட்டில் உட்காந்து போராடி இருக்கேன், வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை எப்போவுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில் இருக்கும்போதோ அது அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கோம், நம்மளாலையும் ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்ருக்கிறதுக்காகவே அவருக்கு இன்னும் மேலே 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 வெற்றிகள் கிடச்சிட்டே இருக்கணுங்கிறது நான் ஜெயிக்கிறதோட இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அதில் ஒரு ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். அண்டு எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்கள். அவர் வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷாட் 2-3 தான் பார்த்தோம். இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன்ல நம்புகிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடிகிற ஒரு திறமையாக அவர் இருக்காருங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. அண்ட் இந்த மேடையில் முக்கியமான ஒருத்தர் பற்றி நான் பேசணும். இது இப்போ ரொம்ப பர்சனல். பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து. ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காம இல்லைடா உன்னால் முடியும், நீங்கள் நிற்க முடியும்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது, அது நண்பன்ற உறவு. அது நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருந்தேன். குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்ல தத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்தை வரிசைக்குள்ளே ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு. அந்த நண்பர் மட்டும் நான் இங்கே இன்றைக்கி நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இன்றைக்கி சூரி சாரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு. எப்போவுமே சூரி சார் அவரை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். பர்சனலாக அவரை மேடைக்கு அழைக்கிறேன், உதயசங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே அதை அடைச்சிடாதீங்கன்றது இந்த மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. தமிழ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தார். அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு. இப்போ அவர் படத்துலேயே நானும் இன்றைக்கி ஒரு பங்காக இருக்கேங்கிறது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி அதுக்கும். அண்ட் ஹேஷாம் அவர்கள், வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ். பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு. அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணார். சரி, ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமாக ஓன் பண்ணி அவ்வளோ ஒர்க்கும் அவர் பண்ணார். ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் தட், ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க, நான் பெருசாக மரியாதை வச்சுருக்கிற பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி. பாண்டியராஜ் சார், சிறுத்தை சிவா சார், லோகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் மாரி செல்வராஜ் சார், இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி அவர்கள், சுவாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. சந்தோஷ் பிரதர், உங்களோட வார்த்தை இப்போ டீமுக்கே ஒரு பெரிய பலமாக நின்றுருக்கு. அதுக்கும் எங்களோட நன்றி. தேங்க்யூ. அர்ச்சனா.